பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ சரோவரம், அங்கு யக்ஷன் நின்று கொண்டு பலவிதமான கேள்விகளை கேட்க, அதற்கு தர்மராஜன் பதில் சொல்வது போல யக்ஷ பிரசன்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பகுதி மகாபாரதத்தில் இருக்கிறது. ஏதோ அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், அதுக்கு தர்மராஜன் பதில் சொன்னா அப்படின்னு இல்லை. ஒருவரும் நம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதில் இருந்து நமக்கே தோன்றக்கூடிய பல கேள்விகள், இதையே அந்த யக்ஷன் கேட்கிறான். அதற்கு தர்மராஜன் எவ்வளவு அழகாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்பதனை நாம் ரசித்து வருகிறோம். இப்போ அடுத்து யக்ஷன் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ தானம் கொடுக்குறோன்னு வைங்க, சரி, பர்டிகுலராக இந்த பிராமணர்களை அழைத்து அந்த தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்புகிறாங்க. அவ்வளவு பாருங்க, பிராமணர்களுக்கு தானம் கொடுப்பது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பாபங்கள் செய்கிறோம். சரி, அப்போ அந்த பாபத்தை நிவர்த்தி செய்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தானம் நாம் கொடுக்கும் பொழுது நாம் செய்த பாவங்களையும் சேர்த்து அந்த தானத்தோடு அளிக்கிறோம் என்பது பொருள். அந்த பாபத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்க, அதை பரிஹரிக்கக்கூடிய சக்தி பிராமணனுக்கு உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் நித்தியம் எழுந்து அந்த சாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய அந்த திரிகால சந்தியாவந்தனம், அக்னி காரியம், இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜை, தினசரி சொல்லக்கூடிய அந்த காயத்ரியினுடைய மந்திரத்தினுடைய பலம், இவு அனைத்தும் சேர்ந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாவத்தை தகித்து விடும். அதனால தான் பிராமணனுக்கு தானம் கொடுப்பது சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றவாளுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்லாம் இல்லை, நிச்சயமாக கொடுக்கலாம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதற்கு தகுந்த பலன் கிடைக்கும். பாவத்தை தகிக்கக்கூடிய அந்த சக்தி இங்கு நிறைய இருக்கு. காரணம் என்னன்னா, சாதனை சரீரம். இப்போது 10 பேர் நிற்கிறாங்கன்னா, பிறந்ததிலிருந்து வெறுமனே சும்மா அங்கே இங்கேயும் போயிட்டு தவறான வழிகளில் வாழுகின்ற வாழ்க்கை உடைய ஒருவனும் இருக்கிறான். ஆனால் சதாச்சார சீலனாக டெய்லி காலையில் எந்திரிச்சு சுவாமி பூஜை பிரதட்சணம் இப்படி இருக்கக்கூடியவ, அப்போ என்னாச்சு, யாருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் தோணும். சாதனை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தானே அர்த்தம். சரி, அடுத்து இப்போ கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறாங்க பாருங்க. அப்போ அவர்களுக்கு அந்த பரிசு இதை கொடுப்பது எதற்காக? பிராமணர்களுக்கு கொடுக்கப்படுவது நம்மளுடைய பாபத்தை போக்கிக் கொள்வதற்காக. ரைட். இந்த கலைஞர்களுக்கு நாம் அந்த உதவி அல்லது பணம், இல்லை உற்சாகம், அல்லது அதை என்ன தோளில் போடக்கூடிய சால்வை, இப்படி. அப்போ இதையே செய்யறாங்க அப்படின்னா, ஒரே வார்த்தையில் தர்மராஜன் சொல்கிறான், கலைஞர்களுக்கு செய்வது தன்னுடைய பிரபல்யத்திற்காக, அவ்வளவுதான். ஏன்னா இந்த மாதிரி பிராமணருக்கு தானம் செய்யணும்னா நாம அவர்கள் இடத்திற்கு சென்று அந்த தானத்தை அளிக்கிறோம். இப்போ கலை நிகழ்ச்சி அப்படின்னா அந்த மேடையில் தானும் ஏறி, சரி, கொடுக்கும் பொழுது அந்த புகைப்படம் தோன்ற வேண்டும். அந்த புகைப்படத்தை சுமார் பல 1000 லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்க்க வேண்டும். இவர் இதற்காக கொடுத்தார் என்கின்ற செய்தியினால் தனக்கு மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் உள்ளூர வந்து விடுகிறது இல்லையா? தன்னுடைய பாப்புலாரிட்டிக்காக கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்பவர்களுக்கு இந்த மாதிரி அந்த பண முடிப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்க. சரி,
அவர்களுக்கு நாம் அந்த பணத்தை கொடுப்பது எதற்காக? ஒரே ஒரு வார்த்தை, அவர்களது வாழ்வாதாரத்திற்காக. ஏன்னா அவர்களிடம் பெரிய அளவுக்கு பணம் இருப்பதில்லை. நாம் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வைத்து கொண்டுதான் அவர்கள் வாழ்க்கையை நகர்த்த வேண்டியிருக்கிறது. அப்போ அந்த பாருங்க, ஒவ்வொருத்தருக்கு நாம பணம் கொடுத்தாலும் அது எந்த பரிணாமத்திற்கு செல்கிறது என்பதை மகாபாரதம் வர்ணிக்கிறது. அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக நாம் தருகின்ற பணம் உபயோகமாகும். சரி, அடுத்து ஒரு ராஜனுக்கு நாம் பணம் கொடுப்பது எதுக்கு? இப்போ ராஜா காலம் இல்லை, அரசு அப்படின்னா பலவிதமான வரிகள் நம்ம மேல போடுறாங்க இல்லையா? பல வரிகள், வீட்டு வரி, சொத்து வரி, எவ்வளவோ இருக்கு இல்லையா? அதையே நாம கொடுப்பதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அவர்களது தொந்தரவு நமக்கு வராமல் இருக்க ஒரே வார்த்தை, அரசு சார்பில் வேற ஏதாவது ஒரு தொந்தரவு. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கட்டிட்டா நாம கொஞ்சம் நிம்மதியா இருந்துடலாம். அரசும் நமக்காக நிறைய செய்கிறது நமக்கு தெரிவதில்லை. நாம் செல்கின்ற அந்த தார் சாலை அனைவரும் பயன்படுத்துறாங்கன்னா அதை பராமரிப்பது யார்? அதற்கு உண்டான செலவுகளை யார் செய்வது? தெருவோர விளக்குகள் எரிகின்றன, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அதனுடைய அந்த செலவினங்கள். அரசாங்கத்திற்கு நிறைய செலவுகளும் இருக்கு. அப்போ இதையெல்லாம் அவர்கள் சரி செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த தனம் வேண்டும். நாம் கட்டுகின்ற வரி பணத்தில் இது நேர்மையாக செலவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் செய்கிறோம். அதுக்கப்புறம் அவரவர் விருப்பம்படி அவங்க தங்களுடைய என்ன சொல்லுது, நாட்டை எப்படி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ நடத்துறாங்க. ரைட். அடுத்து பாருங்க, ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இல்லைங்க, கேள்வி கணைகள் அத்தனைக்கும் அசராமல் பதில் சொல்லி கொண்டிருந்தான் தர்மராஜன். இப்போ இந்த பிரபஞ்சம் அப்படின்னு இருக்கு, இந்த உலகம், சரி, எதனால் நிரம்பி இருக்கிறது? பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்குவது எது? அவ்வளவு. இன்னும் கலியுகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிறது ஒன்னே ஒன்று, அஜ்ஞானம். ஏன்னா யார் யார் சொல்வதையோ நம்பிக்கொண்டு இதுதான் உண்மை என்று தவறாக அதனை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்பவர்களே அதிகம் இந்த கலியுகத்தில். நிதர்சனமான உண்மை எது? நாம் எங்கிருந்து வந்தோம் மற்றும் எங்கு செல்ல போகிறோம், எங்கு சேர போகிறோம் அப்படிங்கிற அறிவையோ ஞானத்தையோ தேடாது. அந்த மயக்கங்களுக்கு ஆட்பட்டு வீணே வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம் ஆனது இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் சொல்றான். அது மட்டுமல்லாமல் இப்போ இந்த பிரபஞ்சம் முழுக்க பிரகாசமே இல்லையே, ஏன்? அவ்வளவுதான், இருட்டு. எப்போ அஜ்ஞானம் இருந்துச்சோ வெளிச்சம் எப்படி இருக்கும்? ஞானம் இருந்தாலே வெளிச்சம். அந்த ஞானத்தை தேடுவதற்கு விருப்பம் இல்லை. அப்போ பிரபஞ்சம் எப்படி பிரகாசம் இருக்கும்? ரைட். ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருப்பர், சரி, ஆப்தர், மித்திரர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப வேண்டியவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா அவர்கிட்ட ஒட்டும் இல்லை, உருவம் இல்லை, இனிமேல் நான் எதுவுமே பேசுவதில்லை, அந்த மாதிரி பிரிந்து போயிடுறவங்க இந்த காலத்தில் ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்களே. என்ன காரணம்? ஒன்னே ஒன்று, துராசையினால். ஆசைங்கிறது ஒன்று, தேவையற்ற எதிர்பார்ப்பினால். ஏன்னா எதிர்பார்ப்புக்கும் ஆசைக்கும் சம்பந்தம் உண்டு. அது என்னன்னா, கொஞ்சம் பழகின உடனே அவர்களிடத்திலிருந்து பல விஷயங்களை இந்த மனம் எதிர்பார்க்க தொடங்குகிறது. காலையில் டெய்லி அவங்க என்ன கூப்பிடணும், கூப்பிடலைன்னா கோபம் வந்துடும். எனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல அவங்க தான் கேட்கணும். அவங்க ஏதோ ஒரு வேலை பளுவில் அதை தவறினார்கள்னா நிச்சயமா அவர்கள் கோபப்படும். அப்போ என்ன ஆச்சு? அந்த உறவுகள் நெருங்க நெருங்க அவர்கள் மேல் உள்ள எதிர்பார்ப்பு அதிகமாகிறது. அந்த எதிர்பார்ப்பில் ஏதோ ஒன்று நடக்காமல் போகின்றன, உடற்சட்டென கோபம் வருகிறது. அந்த கோபமானது என்ன ஆச்சுன்னா, ஊதி ஊதி மனதில் நடக்கின்ற நிகழ்ச்சி எல்லாம் நமக்கு எதிராகவே அவர்கள் செய்வது போல நம் எண்ணத்தில் தோற்றமடிக்கிறது.
கடைசியில் என்னாச்சு? இது நாள் வரையிலும் நான் செய்தது தவறு, இவர்களை என் நண்பன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தனே, நான் தவறு செய்து விட்டேன் என்று மனம் நம்புகிறது. கடைசியில் என்னாச்சு? இதற்கு காரணம் நான் எதிர்பார்த்தது தான் என்று என்றுமே என்றுமே ஒருவன் அதனை என்ன சொல்லுது நினைச்சு கூட பார்க்கறதில்லை. வருகின்ற அனைத்து குற்றங்களையும் அவன் மேல் போட்டு அந்த வெறுப்பினை வளர்த்து இனிமேல் முகம் கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மனிதன் செல்கிறார். அப்போ என்னன்னா, அந்த பாந்தவியம் அப்படிங்கிறது இல்லாமலே நிரந்தரமான நண்பர்கள் அப்படின்னு இல்லவே இல்லை என்றாகிறது. ஒரு சேர்ந்த மாதிரி 5-10 வருஷம் சேர்ந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் ஏதோ தெய்வாதீனம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரம் சண்டைகள் வந்துடுது. அது கலியுகத்தினுடைய மகிமை. சரி, அடுத்து இங்கே வாழக்கூடிய ஆளுங்க சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையே இல்லை, யாருமே போகிறது இல்லை, போகணுங்கிற விருப்பமும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. சங்கம். இதற்கு காரணம் ஒரே வார்த்தை, சங்கம். சங்கம்னா நாம் யாரோடு இணைகிறோம் அது மேலே ஓவர் அட்டாச்மெண்ட். இதுவே உலகம் என்று ஒரு குழுவாக இருந்து கொண்டு வாழ்க்கையை அனுபவிப்பது. நேரா சினிமா போக வேண்டியது, அது இது தவறான காரியங்களில் ஈடுபடுவது, உனக்கு நீ எனக்கு நான் சொல்ல வேண்டியது. அப்ப இதிலேயே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அதை விட்டு வெளியே வருவதில்லை, சாதனையே இல்லை. அப்ப என்னாச்சு? பொழுதை கழிக்க இது அது போகம்னு சொல்லுவாங்க. முன்னையெல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பூமியை போக பூமி, ஆனால் நாம் இருக்கக்கூடியது கர்ம பூமி அப்படின்லாம் இருந்துச்சு. இப்போ என்னாச்சு? அந்த வெளிநாட்டினுடைய மோகம் இப்போ உள்ள வந்து அங்கே என்ன நடக்கணுமோ அது இங்கேயும் நடக்கிற மாதிரி இன்னும் சில வெளிநாடுகளில் அந்த கர்மங்களை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கும் செயல் இப்போ மாறி வந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஏன் இந்த கலியுகத்தில் சொர்க்கத்திற்கு யாரும் போகிறதில்லை? போகிறதுக்கு உண்டான விருப்பம் இல்லை. அதை தேடி படிக்க வேண்டும், அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற இச்சை இல்லை. சார், எது எதுக்கோ நாம் நேரத்தை செலவழிக்கிறோம். ஒரு 24 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்குறீங்கன்னு வைங்க, சரி, ஒரு அரை மணி நேரம் இந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவனுக்காக அப்படின்னு நிர்ணயம் பண்ற அளவுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு கலியுகத்தில் அவ்வளவு பிஸியா இருக்கிறதா நாம் காட்டிக்கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா நமக்கு அந்த ஞானத்தை பெறுவதற்காக அந்த தேடும் அந்த ஆசையே அற்று போயிற்று அப்படின்னு தானே அர்த்தம். அதுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு வேளை நெருக்கடியாக வந்துவிட்டால் முதலில் விடுவது இறைவனுடைய சிந்தனை, இறைவனுக்கு அந்த தீபம் ஏற்றுவது, பூஜை. மற்ற எதையும் நிறுத்துவதற்கு தயாராக இல்லை. காலையில் சாப்பிட்றதை நிறுத்தலாமா? இல்லை. தூங்குவதை நிறுத்தலாமா? இல்லை. ஆனால் முதலில் இறை வழிபாட்டை நிறுத்துகிறார். இப்போ இது என்னன்னா, டைம் இருந்தா, அதுவும் ஃப்ரீயா இருந்தா வேணா போர் அடிச்சா வேணா சுவாமிக்கு பூஜை செய்யலாம்ங்கிற நிலைமை ஆயிடுது. மிக மிக தவறு. அதை ஒரு பிரைமரியாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தினத்தினுடைய தலையாய கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பக்தர்களே. சரி, அது போக இன்னும் அற்புதமான கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்கள் கலியுகத்தில் ஜனங்கள் எந்த ரீதியில் சாகிறான், எப்படி இறக்கிறான், அவ்வளவு பாருங்க. ரொம்ப அற்புதமான பதில் இது. தரித்திரத்தினால் இழக்கிறான், தரித்திரத்தினால் இறக்கிறான். தரித்திரம் என்ன? அவனுக்கு தேவையானது கிடைக்கவில்லை. இந்த தரித்திரம்ங்கிற இடத்துல எதை வேண்டுமானாலும் நிரப்பிக்கொள்ளலாம். உணவா? ஆம். தன்னுடைய குற்றங்களையோ உணர்ச்சிகளையோ கேட்பதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிற இடம், அதுவும் தரித்திரம் தான். வாழ்வதற்கு ஆதாரமாக செல்வம் இல்லை, தோள் கொடுக்க ஒரு தோள் இல்லை, ஒரு உறவுகள் இல்லை. அப்ப என்னாச்சு? தன்னை தவிர வேறு யாருமே இல்லை என்கின்ற ஒரு நிலை வரும் பொழுது
தன்னுடைய முழு நம்பிக்கையும் இழந்து அவன் கலியுகத்தில் இறக்கிறான் அப்படின்னு சொல்றான். தரித்திரம் என்றால் நமக்கு கிடைக்காமல் இருப்பது. உணவு மட்டும் இல்லை, அந்த இடத்துல நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் கிடைக்கல. ஒருத்தருக்கு செல்வம் இல்லை, ஒருத்தருக்கு மகிழ்ச்சி இல்லை, ஒருத்தனுக்கு நட்பு இல்லை, ஒருத்தனுக்கு எதுவுமே நடக்கல. நான் நினைத்தது எதுவுமே இந்த வாழ்க்கையில் நடக்கல. இப்ப ஏதாச்சும் வெற்றியோடு சந்தோஷமாக ஒருவன் இறக்கிறான் அப்படின்னு கலியுகத்தில் எழுதப்படவே இல்லை. நாம என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், மற்றவா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கோ அப்படின்னு நாம நினைக்கிறோம். தவறு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று இல்லை. அது வேணா வித்தியாசப்படலாம், ஆனால் கண்டிப்பாக இறைவன் அனைத்தையும் கொடுத்து விடுவதில்லை. கொடுத்ததை இதுதான் அவன் கொடுத்தது என்று நிறைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது நம்ம கிட்ட நாம் வளர்த்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக இந்த இருட்டில் தான் நாம் வாழ வேண்டும். பக்தர்களே, மேலும் இருக்கின்ற கேள்விகளை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.